திரு விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியலன்னு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கணும். இல்லைன்னா எழுதி தரவங்கள்ட்ட ஒழுங்கா சொன்னியப்பா நீ ஏதாவது கண்ணாப்பண்ண எழுதி தரப்பா 4 பேர் கேட்குறாங்கன்னு சொல்லணும். நடவடிக்கை எடுத்ததான ரெய்டு 3 நாள் ரெய்டு 5ஆவது நாள் அறிக்கை என்ன நடவடிக்கை இல்லைன்றீங்க? 1000 கோடி ரூபாய் ஊழல் வெளியே சொல்லியிருக்காங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பாட்டிலிங் நடந்திருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் நடந்திருக்கு, பில்லிங் நடந்திருக்கு, ப்ரொடக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுல எல்லாத்துக்குமே கிக் பேக்ஸ் போயிருக்கு. அந்த நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருந்திருக்கு. அதிகாரிகளும் உற்பத்தியாளர்களும் நேரடியாக பேசிட்டு இருந்திருக்காங்க. அதன் மூலமா பணப்பரிமாற்றம் இவ்வளவு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு வந்து நாடகம் ஆடுது, பாஜக ஏமாற்று வேலை பண்ணுது. அதிகாரத்தில் எல்லா கடையும் பூட்டிடுவாங்களா? நாளை காலைல இடி வந்து தமிழ்நாட்டுக்கு 5000 கடையை பூட்டிடுவாங்க. அதுக்கு அதிகாரம் இருக்குதா? சுப்ரீம் ஹைகோர்ட் கேட்காதா? இன் வாட் ரைட் யூ ஆர் டூயிங் திஸ் கேட்காதா? அப்படி அப்ப வந்து மாநில அரசுடைய உரிமையில மத்திய அரசு தலையிடும் சண்டைக்கு போயிட மாட்டீங்களா? என்ன நடவடிக்கை? என்ன நடவடிக்கை? நீதிமன்றம் போறதான நடவடிக்கை. அதுக்கு தானே கேஸ். ஒரு கேஸ்னா எஃப்ஐஆர், அதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட், அதுக்கு பிறகு ரிமாண்ட், அதுக்கு பிறகு கேஸ், அப்படிதானே போக முடியும். நீங்க சொல்ற மாதிரி கேஸ் நடத்த முடியுமா? இல்ல நீங்க ஆட்சிக்கு வந்து என்ன செய்வீங்க? முதல் நாள் ரெய்டு, மறுநாள் டைடு முடிச்சு விட்டுருவீங்களா? அப்ப சினிமா வசனமா இது? ஒரு பாட்டுல முதலமைச்சரா இருக்கு.